இறைவன் தான் படைத்த உறவுகளையும் இந்த உறவு கட்டுகளையும் பார்த்து எல்லாம் நல்லதென கண்டார். இந்த படைப்பு ஒரு இயற்கை செல்வம், இயற்கை செல்வம், பயாலாஜிக்கல் வெல்த் என்று சொல்வார்கள். நாம் பார்க்கின்ற எல்லாமுமே விலங்குகள், மனிதர்கள், விருட்சங்கள், செடிகள், கொடிகள், பூச்சிகள் அனைத்துமே ஒரு செல்வம், இயற்கை செல்வம். இந்த செல்வத்தை மனிதனால் உருவாக்க முடியாது, இறைவனால் தான் உருவாக்க முடியும். மனிதனால் இலைகளை கூட நாம் உருவாக்க முடியாது. இவைதான் நமக்கு உணவை தயாரிக்கின்றன. இலைகள் இல்லை என்றால் மனிதனுக்கு உணவு இல்லை. மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் உயிர் வாழ முடியாது. ஆகவே இந்த இயற்கை செல்வங்கள் எல்லாம் அனைவருக்கும் பணி செய்து கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் நமக்கு எவ்வளவோ செல்வங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றன.